friends, welcome to Daily Vlog channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து எல்லாரும் வீட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சாப்பிடுறதுக்கான டைம் கிடைக்கும். மித்த நாளெல்லாம் வேலைக்கு ஓட வேண்டியதான். காலையில எந்திரிச்சு 9 மணி ஆறதுக்குள்ள நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாரும் வர்க் கிளம்பிடுவோம். அதனால நாங்க வந்து புட்டு கடலைக்கறி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி சண்டே அன்னைக்கு பண்ணோம். பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில 11 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடலைக்கறி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து மசாலா பொடியெல்லாம் லைட்டாக வந்து வறுத்தெடுத்துக்கணும். நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா தூள் வந்து ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா பொடி தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம நார்மல் சிக்கன் குழம்பு மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் தான், கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் கடலை வந்து நைட்டே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது ஊற வச்சு நல்லா வச்சனால நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குக்கரில் டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த மசாலா பொடியும் அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை மட்டும் சேர்த்துட்டு கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் நான் வந்து விட்டேன். அப்போ வந்து கடலை வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளான குழம்பு, பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த குழம்பு. இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனா குழம்பு வெந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அது வச்ச கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கு வந்து ஊற வச்சிடலாம். ஸோ புட்டுக்கு வந்து நாங்கள் காலையில் ஒரு 9 மணி போலேயே எந்திரிச்சிட்டோம். இந்த அன்னைக்கு எந்திரிச்சிட்டு உடனே வந்து புட்டுக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டோம். புட்டு வந்து நான் எப்போவுமே இந்த ஷாலிமார் புட்டு பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து டபுள் ஹார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு புட்டு பொடி கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த பேக்கெட் பொடி, அது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் வந்து 4 பேருக்கு தாராளமாக புட்டு சாப்பிட்லாம். எடுத்துகிட்டு முதல்ல உப்பு சேர்த்துக்கோங்க. புட்டு பொடி பார்த்திங்கன்னா ஒரு ரவை பொடி மாதிரி இருக்கும், ரவை மாதிரி இருக்கும். உங்களுக்கு கை டெக்ஸ்சர் தொட்டு பார்த்திங்கன்னா ரவை மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பொடியிலே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் புட்டு பொடி எடுக்கிறீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி தேவைப்படுங்க. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் அதுதான். இப்போ நீங்கள் ஊற்றுறப்போ தண்ணி வந்து ரொம்ப கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அந்த புட்டு வந்து ஆல்மோஸ்ட் அந்த பொடி வந்து ஒரு 1 hour கிட்ட ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த புட்டு செய்யணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் செய்வோம். அதுதான் உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். அந்த புட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சும்மா வெறும் புட்டே நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கொலன்னு இருக்குது தண்ணி, இதில் எப்படி புட்டு செய்கிறதுன்னு யோசிப்பீங்க. பட் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. ஒரு 1 hourக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அன்றைக்கி மார்னிங் நாங்கள் ஃபிஷ் வாங்குறதுக்காக போயிட்டோம். அதுக்கு முன்னாடியே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். வந்த உடனே குழம்புக்கு வந்து குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ குக்கரில் அது வந்து விசில் வர கேப்பில் எடுத்து இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து கையில் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரும். கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. அதுவும் இல்லாமல் ரொம்ப உதிரியாக இருந்துச்சுன்னா புட்டு வந்து சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். நம்ம வந்து தொண்டையிலே நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் எடுத்திங்கன்னா. இப்போ கையில் வந்து நல்லா டைட்டாக இப்படி அந்த மாவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பிடிச்சி நிற்கணும். அதே சமயம் அதை லைட்டாக இப்படி பண்ண உடனே நல்லா லூஸாக உதிரியாகவும் வரணும். ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டியிருக்கேன். புரியலைன்னா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வந்து புட்டு பண்ண போகிறேன். குக்கரில் தண்ணி வச்சுட்டேன். அந்த தண்ணி மூடி வச்சுட்டு நம்ம அதில் விசில் வந்தோடனே வச்சுக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன், ஒரு 2.5 ஸ்பூன் புட்டு பொடி சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த கேப்பாக வரணும். கீழேருந்து ஆவி ஏறி மேலே அந்த ஆவி வந்து வெளியே ரிலீஸ் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த கேப்புக்காக நம்ம ஒரு அந்த புட்டோட பீஸுக்கும் நடுவில் வந்து தேங்காய் வரணும். ஸோ உங்களுக்கு பீஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு புட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புட்டு மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீசஸ் அவ்வளோதான் வரும் மேக்ஸிமமே. கீழேயும் வந்து தேங்காய் தான் இருக்கணும், மேலேயும் தேங்காய் தான் இருக்கணும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குக்கரை வந்து நான் மூடி வச்சுட்டேன், தண்ணி ஊற்றி. அந்த மேலே வந்து ஆவி வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த புட்டு மேக்கர் எடுத்து அதில் வைக்க போகிறோம். மீன்வைல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா
நேந்திரப்பழம் வரப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி அதையும் வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சிட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து புட்டு, நேந்திரப்பழம், அப்பளம் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அதில் ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. அதனால் புட்டுக்கு வந்து பழம் கண்டிப்பாக வேக வச்சிடணும். ஸோ மீன்வேல் அதில் ஆவியும் வந்துருச்சு. அதில் வந்து நம்ம அந்த புட்டு மேக்கரை கரெக்டாக அந்த கீழே வந்து ஒரு ஹோல் இருக்குங்க, சின்ன ஹோல். அந்த ஹோல் வந்து கரெக்டாக நம்ம விசிலோட அந்த இது போடுவோம் இல்லைங்களா, விசில் போடுவோம் இல்லையா, குக்கரோட விசில் போடுற இடத்துல அந்த ஹோல் கொண்டு போய் வைக்கணும். வச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 minutes, ஒரு 10 minutesக்குள்ளே மேலேருந்து ஆவி வரும். ஸோ உள்ளே ஃபுல்லாக குக்காகி மேலே ஆவி வருது. ஆவி வந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்த உடனே கீழே அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹோல் இருக்குன்னு, அந்த ஹோலில் ஒரு ஸ்டிக் வச்சு இல்லாட்டி மைகோதியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி தள்ளினீங்கன்னா உங்களுக்கு புட்டு வந்து வெளியே வந்துடும். அந்த அன்றைக்கி நான் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ரொம்ப டீட்டெயில்டாக கவர் பண்ண முடியல. குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்புல வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு நான் தாளித்து கொட்டிட்டேன். அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே அப்பாவும் வந்துட்டார். கிட்டத்தட்ட 11:30 ஆகிடுச்சுங்க நாங்கள் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா மீன் வாங்கலான்னு போயிருந்தோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 kg ஐலா மீனும் 1 கிலோ கட்லா மீனும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்தோம் வீட்டுக்கு. வந்து மறுபடியும் தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு கடைசியில் புட்டு, அப்பளம், கடலைக்கறி, பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயா, அதாவது கட்டன் சாயா. அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க, டீ வச்சு சாப்பிட்டாங்க. நான் வந்து வெறும் புட்டு இதை தான் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி புட்டு ரெசிபி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட்டில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.